சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, பாவம் ஒண்ணுமே தெரியாத தமிழ்ச்செல்வியை தூக்கி உள்ள வைக்க சாவித்திரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரி கிட்ட, ஏமா இந்த தமிழ் மொய் விருந்து வச்சு ஒருவேளை அதுல 1,00,000 ரூபாய் கிடைச்சி இவ டாக்டருக்கு படிச்சிருவாளோம்மா, அவ டாக்டருக்கு படிக்க கூடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஆமாடி அவ டாக்டருக்கு படிக்கவே கூடாது, அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை கேட்கவும், அவ டாக்டருக்கு படிக்காம மொத்தமா அவ ஆயுசு முழுக்க ஜெயிலில் உட்கார மாதிரி நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏம்மா சூப்பர்மா, என்ன திட்டமா வச்சு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், மொய் விருந்து தானே நடத்துகிறாளுக, அந்த மொய் விருந்தில் சாப்பிட்றவங்களுக்கு வாந்தி பேதி வந்து ஏன் உசுறு கூட போச்சுன்னு வை, இந்த மொய் விருந்து ரெடி பண்ணவங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்கல்ல, அதை தாண்டி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே தாமரைக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்கலை. எம்மா அவங்க ஜெயிலுக்கு போனால் சந்தோஷம்தான், ஆனால் ஒருவேளை நம்ம ஏதாவது இதில் மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஏய் பதட்டப்படாதடி, நம்ம இதில் தடையமே இல்லாமல் காரியத்தை பண்ணுறோம், அவளுகளை சிக்க வைக்கிறோம், அந்த தமிழ்ச்செல்வியும் அந்த தமிழ்ச்செல்வியோட ஆத்தா வசந்தியும் உள்ளே போய் உட்காரணும், அவளுக 2 பேரும் அந்த ஜென்மத்தில் வெளியில் வரவே கூடாது, அவளுகளை கம்பி என்ன வைக்கணும்டி, அதுவும் அந்த தமிழ்ச்செல்வியை கம்பி என்ன வைக்கணும், அவள் ஜெயிலில் இருக்கிற கோலத்தை நான் பார்க்கணும், எனக்கு அம்புட்டு வெறி அவ மேலே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், இந்த வாந்தி பேதி மயக்கம்லாம் வர மாதிரி ஒரு மருந்து வாங்கிட்டு அவளுக்கு சமைக்கிற இடத்துக்கு நம்ம போகணும், போய் அந்த தமிழ்ச்செல்வி மேலே பரிதாபப்படுற மாதிரியும் அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரியும் நம்ம பேசணும், அப்படியே பேசி அந்த சமையலில் நம்ம மருந்தை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லவும், அடுத்து பார்த்தா 2 பேரும் கடைக்கும் போயிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வசந்தி சமைக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சாவித்திரியை பார்த்ததுமே வசந்தி வேகமாக ஓடியாந்து, வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும், ஒன்றும் இல்லை வசந்தி, மொய் விருந்து நடத்த போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆமாம்மா அதுக்கு தான் நாங்கள் இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கோம், இருந்து சாப்பிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சே நான் சாப்பிட்றதுக்காண்டிலாம் வரல வசந்தி, சும்மா உன்னையும் தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன், தமிழ் இப்போ முழுகாமல் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், கருப்பு எல்லா விஷயத்தையும் சொன்னான், அந்த சேது பையன் இப்படிலாம் பேசி இருக்கக்கூடாது, அவன் ஏதோ போதையில் பேசிட்டான், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இவங்க இப்படிலாம் பேசக்கூடிய ஆளு கிடையாது, இவங்க எதுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா, என்ன தமிழ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சாவித்திரியும் பார்த்தா தொடர்ந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தா வசந்தி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. வசந்தி சரியாக கவனிக்காத நேரமாக பார்த்து குழம்புல அந்த மருந்தை சாவித்திரி ஊற்றி விட்டுட்டு நைஸாக கிளம்புறாங்க. சரி வசந்தி நான் போயிட்டு வரேன், தமிழ் உடம்ப பார்த்துக்க, வேலைக்கு நல்லா சாப்பிடு, வயிற்றில் இருக்கிற எங்கள் வீட்டு வாரிசை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா நைஸாக கிளம்பிடுறாங்க. என்ன தமிழ் உன் மேலே ரொம்ப அக்கறையாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், தெரியலையேம்மா, சரி நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா, நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், வசந்தியும் பார்த்தா இங்கே எதையும் கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு சமைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. மொய் விருந்துக்கும் பார்த்தா ஆட்களும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தா எல்லாத்துக்கும் சாப்பாடும் போட போகிறாங்க. அப்போந்தான் வசந்தி வந்துட்டு, முதல்ல சாப்பாடு போட போகிறோம், கோயிலுக்கு போய் சாமிக்கு ஒரு படையல் போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா சாமிக்கு எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சு அங்கே கோயிலுக்கு போய் சாமிக்கு படையல் போட போகிறாங்க.